எங்கள் உயிர் மூச்சாக விளங்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு ஈர்ப்பு சக்தி, பல நல்ல உள்ளங்களை எப்போதும் ஈர்க்கக்கூடியவர். இளைஞர்கள், இளம் பெண்கள், தாய்மார்கள் என தளபதி பின்னால் ஒரு படையே இருக்கிறது. இந்த கொள்கை குடும்பத்தில் ஒரு முக்கியமான மாமனிதர் சேர்ந்துள்ளார். அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டையன் தான் அது. கட்சிக்கு விசுவாசம், தலைமைக்கு மரியாதை, தொண்டர்களுக்கு அரவணைப்பு, இதுதான் அவரது அரசியல் இலக்கணம். அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று அதிமுகவிலிருந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அவருடைய அரசியல் வரலாறு எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 3 தலைமுறையை கடந்த ஒரு வரலாறு. இன்று தமிழக மக்கள் அனைவரும் முடிவெடுத்து விட்டார்கள். அடுத்த 2026 எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்வராக வரப்போறார் என்று. அது அனைவருக்கும் இன்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்து வருகிறது. தமிழகத்தின் எதிர்காலம் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த எங்களுடன் இணைந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைவரும் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறோம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வரலாறு திரும்புகிறது. மீண்டும் சொல்கிறோம், வரலாறு திரும்புகிறது. தன்னுடைய 22 வயதில் ஒரு முடிவு எடுத்தார். 1972 கட்சியில சேர்ந்து 1976 எம்எல்ஏ ஆகி அண்ணனுடைய வாழ்க்கையில 2 மிகப்பெரிய முடிவுகள் மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கி இருக்கு. அதுல ஒண்ணு 72 புரட்சி தலைவரோட இணைந்து 76 எம்எல்ஏ ஆகி 77 ஒரு மிகப்பெரிய வரலாற்றை புரட்சி தலைவர் உருவாக்கினார், ஒரு தீய சக்திக்கு எதிராக. அதற்கப்புறம் 1989 மீண்டும் ஒரு குழப்பங்கள் தமிழ்நாட்டில் உருவாகிய பொழுது அப்பொழுதும் அண்ணன் எடுத்த முடிவுதான் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது. அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடன் சேர்ந்தார். 3வது முறையாக வாழ்க்கையில் 2025 ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க 2026 தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் நம்முடைய தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக்க அடுத்த ஒரு வரலாற்றை வரலாற்றை உருவாக்க இன்றைய தினம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அண்ணனை பத்தி எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும். அதனாலதான் நேற்று வந்து பார்த்திருப்பீங்க, தேசிய கட்சிகள் இருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் அண்ணன் பின்னாடி ஃபுல்லா இருந்துட்டே இருந்தாங்க. ஆனா அவருடைய முடிவு எப்படி தீர்க்கமா 1977 89 இருந்ததோ அதே மாதிரி 2026 ஒரு முதலமைச்சரை உருவாக்க, தமிழகத்தின் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்க இன்றைக்கு எங்களோட இணைந்திருக்கிறார்கள். பொதுவா தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தெரிஞ்சது. மொத்தமே 6 மாவட்டம் போகும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா வந்தாங்கன்னு தெரியும். அண்ணா கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு கிட்டத்தட்ட 28% கிராஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10% ஒர்க் பண்ணா போதும். இளைஞர்கள் ஃபுல்லா இருக்கிறாங்க. இந்த 40 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் 18 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் நம்ம இன்வெர்ட் ஒரு பயணத்தை உருவாக்குவோம் அண்ணன்ங்கிறது வந்து உள்ள பேசிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு 55 வருஷமா உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு கட்சியில் இருந்து வெற்றியும் தோல்வியும் இழப்புகளிலும் கூட இருந்து, வெற்றி மட்டும் இல்ல பல்வேறு இழப்புகளிலும் அண்ணன் வந்து அந்த தலைமைகளோட இருந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம். தமிழக வெற்றி கழகத்துல இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்கு எங்களுக்கு. அது அனுபவத்தோட அண்ணன் வந்திருக்கிறாரு. எங்க பொதுச் செயலாளர் ஆனந்தன் இருக்கிறாரு. அந்த மாதிரி இந்த வேகத்தோட இந்த அனுபவம் இணையும் பொழுது 26 ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்குவோம். அதுக்கான அண்ணனுடைய அனைத்து ஆலோசனைகளும் அவருடைய வேலைகளும் இணைந்து
நாங்களாம் சேர்ந்து இணைந்து ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். அண்ணனை எல்லோரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு 1.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு மிக மிக ஒரு ஆர்வத்துடன் வரவேற்கிறோம். அண்ணன் அவர்களே வருக, ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவோம். நன்றி.